ஒரே நாளில் ஒருத்தனும் ஒரு மரண குடிகாரனாக மாற போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் குடிச்சு 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 இனிமேல் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு குடிகாரன் வந்து நிற்கிறான். இது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்குது. அவனுடைய தொடர் அந்த பழக்கம் அவனை ஒரு குடிகாரனாக மாற்றுது. அதே மாதிரி ஒரே நாளில் 100 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு நடிகன் வளர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய எஃபர்ட்டை போட்டு திறமையை காமிச்சு அந்த இடத்துக்கு வந்து 100 கோடி ரூபா மார்க்கெட் உள்ள ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறான். இப்போது ஒரு ஒரு பெரிய தலைவன் அப்படிங்கிறவன் அவனை எல்லோருமே கவனிச்சிட்ருப்பாங்க. அவன் எந்த விஷயத்தை பேசுகிறான் அப்படிங்கிறது ஒரு மக்கள் ஜனப்படம், ஒரு வைரல் அப்படி ஆகும். ஒரு பேட்டியில், ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவரை அதிகப்படியான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தன்னுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு முன்னாடி ஒரு கொக்கோ கோலா பாட்டிலும் முன்னே வச்சுருப்பாங்க, ஒரு தண்ணீர் பாட்டிலும் வச்சுருப்பாங்க. அவர் அந்த லைவில் கொக்கோ கோலா பாட்டிலை ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டிலை ஃப்ரெண்டில் வைப்பார். அவர் பெருசாக எதுவும் பேசியிருக்க மாட்டார். இந்த ஒரே ஒரு அசைவு அந்த கொக்கோ கோலா பாட்டிலோட வர்த்தகத்தை அப்படியே சரிக்கும். அவர் எதுவும் பெருசாக ஒரு வசனம் ஒன்றும் பேசியிருக்க மாட்டார். ஆனால் இந்த ஒரு ஆக்டிவிட்டி, அவரோட ஆக்டிவிட்டி அந்த சம்பவத்தை, கொக்கோ கோலா அதோட வர்த்தகத்தை சரிக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய தலைவர் பெருமக்கள்கள் ஒரு இஷ்யூ பேஸ்டான அரசியலை முன் வச்சாங்கன்னு வைங்களேன், ஒரு தூய்மையான அரசியல் மலரும். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய தலைவன், மக்கள் அதிக புழக்கம் உள்ள ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மக்களுடைய அரசியலை கையில் எடுக்கிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு தேவை வாக்கு மட்டும்தான். வாக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தலைவன் மக்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓட மாட்டான். மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே தேவை. திரையில் நீ யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் தரையில் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பண்புகள் தேவை இருக்குது. அந்த பண்புகளை வளர்த்துக்கிட்டு இந்த தளத்துக்கு வரணும். அப்படி இல்லையா ஒதுங்கி நிற்கணும். இது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு இளைஞர்களோட விழித்திருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு திரைப்புலத்தை வச்சு இந்த அரசியல் பண்ணிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு இங்கே வந்தீங்கன்னா அந்த காலம் மாறி போச்சு. சந்திப்போம்.